ஹாய் எவ்ரிவன், இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான். அதாவது ஃப்ரிட்ஜ் ஸ்டெபிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ. இது பார்த்தீங்கன்னா V-Guard VG15 மாடல் இது, ஓகேங்களா. இந்த ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா இன்புட் வருது, பட் அவுட்புட் வரல. இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்றைக்கி ரெக்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்தாச்சு. சப்ளை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்புட் வரதுக்கான இண்டிகேஷன் மட்டும் லேம்ப் ஆகிடுது. பட் இதில் ஒரு டெஸ்டிங் பாயிண்டிங் இருக்குது, ஓகேங்களா. இந்த டெஸ்டிங் பாயிண்டிங் நீங்கள் இது ரெண்டு டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துடும். அதாவது இன்ஸ்டன்ட்லி நம்ம அவுட்புட் வரதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இது டெஸ்டிங் பாயிண்ட்டில் நம்ம கொடுத்தாலும் எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல, ஓகேங்களா. இப்போ இதில் இருக்கிற வோல்டேஜ் செக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா மெயின் ஃபில்ட்ருக்கு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 வோல்ட்டுக்கு அப்போ வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரில் டிசியில் வச்சுட்டு 20 வோல்ட் வருது. ஓகே, இந்த மெயின் கெப்பாசிட்டர் அந்த ப்ராப்ளம்லாம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு ஜெனரேட்டருக்கும் ஒரு வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ இது ஜெட் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஜெனரேட்டர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 6 வருது. ஓகே, கரெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. அதேமாதிரி இங்கே ஜெட் 2 ஒரு ஜெனரேட்டர் இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் வரணும். அதுவும் 15 வோல்ட் கரெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது மாதிரி ஒரு ஜெனரேட்டருக்கும் ஒன்று வோல்டேஜ் இருக்குது. அந்த வோல்டேஜ் நம்ம தெரிஞ்சால் நம்ம கரெக்டாக அந்த ஃபால்ட்டாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். மோஸ்ட்டாக ஸ்டெபிலைசர் கண்டுபிடிக்கிறது ஃபால்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஏன்னா ஒரு சின்ன போர்ட்லேயுமே மொத்தமே அதை கொடுத்துருப்பான். டைம் டிலே கொடுத்துருப்பான், ஹை கட் ஆஃப் லோ கட் ஆஃப் கொடுத்துருப்பான். அதனால் எது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃப் தான். பட் இதனால நம்ம பொறுமையாக தான் ஒரு வோல்டேஜ் செக் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இது பார்த்திங்கன்னா ரிலேக்கெல்லாம் சப்ளை வருதான்னு பார்க்கலாம். ரிலேக்கெல்லாம் சப்ளை வருது 20 ஆம்ஸு, 20 வோல்ட்டு. சரி, ஓகே. இப்போ இந்த போர்டு சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதுவுமே டிஃபெக்டிவ் இல்லை. மோஸ்ட்லி ஜீனோடைடு கெப்பாசிட்டர் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒரு ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு சேம் ப்ராப்ளம் வரதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அவுட்புட் வரல. இப்போ ரெண்டு ரிலேவே சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்குறோம், அவுட்புட் வருதா இல்லையான்னு பார்க்குறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரிலேவும் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அவுட்புட் வருது இல்லையான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இது அவுட்புட்டு. டெஸ்டிங் பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டெஸ்டிங் பாயிண்ட் நம்ம டச் பண்ணும்போது அவுட்புட் வரும். ஓகே, இப்போ டெஸ்டிங் பாயிண்ட் செக் பண்ண அவுட்புட் வருது இல்லையான்னு பார்க்குறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பாயிண்ட் நம்ம ரெண்டு டச் பண்ணும்போது அவுட்புட் வந்துடுச்சு, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ரிலே தான் மோஸ்ட் ப்ராப்ளம் வரும். அதனால் எந்த ரிலேன்னு தெரியாது. நீங்கள் ரிலே அப்படி சேஞ்ச் பண்ணால் செட்டாக சேஞ்ச் பண்ணி விடுங்க, ப்ராப்ளம் உங்களுக்கு ரெட்டிஃபை ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அவுட்புட்டு வருதா இல்லைன்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு 252. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு.